ராஜேஷ் அவர்கள், சட்ட பிரதிநிதி சுரேஷ் அவர்கள், குமார் அவர்கள், இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு அருமையான தற்காலிகமா ஒரு டாய்லெட் கேட்டிருந்தாங்க. அதை விரைவாக இந்த பகுதிக்கு உடனடியாக செய்து தர வேண்டும் என்பதை இந்த பகுதியினுடைய நகர்மன்ற உறுப்பினர் வைத்த கோரிக்கையை நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் நம்முடைய நகர்மன்ற தலைவரும் சேர்ந்து வேட்பாளரை வைத்துக் கொண்டு சொல்கிறோம். விரைவில் இந்த பகுதியில கழிவறை பிரச்சனை மிக விரைவில் முடித்து தரும் என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல கூட்டணி கட்சி தோழர்கள்லாம் நாளைக்கு குமார் சொன்ன மாதிரி ஒரு நாள் தான் இருக்கு. நீங்க விரைவா இருந்து இந்த பகுதியில் நிறைய ஓட்டு வாங்கி கொடுக்கணும். லதா, அதே போல முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் திரு வெங்கடேசன் போன்றவர்கள் மிக அருமையா செய்து பானத்துக்கு நிறைய ஓட்டு வாங்கி கொடுக்கணும், மறந்துடக்கூடாது. அதுதான் அமைச்சர் உங்களை கேட்டுக்கிறதெல்லாம். மறந்து இருந்துடாதீங்க. பானை சின்னத்திலே முத்திரையிட்டு அமோக வெற்றிகளை தேடி தாருங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம், பண்போடு கேட்டுக்கொள்கிறோம், பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய அமைச்சர் அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார்கள். பக்கத்திலே இருக்கின்ற குளம் கூட விரைவில் சீரமைக்கப்பட்டு புனரமைக்கப்படும் என்பதை அன்போடு தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த குளங்கள் தூர்வாரிக்கப்பட்டு தண்ணித்துறைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல என்ன அருமையா நம்முடைய அமைச்சர் அவர்களும் இருக்கின்ற நகர்மன்ற தலைவரும் வேட்பாளரும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். சிதம்பரத்திற்கு கண்ணில் படுற இடம் பூரா அமைச்சருக்கு எல்லாத்தையும் நிறுத்தி வருகிறார். காலத்துல நான் தான் நினைச்சது நம்மளோடு இந்த அமைச்சர் எம்எல்ஏவாய் அமைச்சராக சிதம்பரத்துல 99,000 பேர் சிதம்பரம் என்ன நிலைமைக்கு சொல்லுவோம் ராத்திரி பூரா நினைக்க முடியுது. எனவே அதனுடைய சிந்தனையுடைய நம்முடைய நகர்மன்ற வேட்பாளர் திருநாளர்களும் கூட்டணி கட்சி தலைவர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். சிதம்பரத்தில் 4 ரீதியில் அந்த லைட்டை போட்டோம்னா ஒரு வரலாறு தான் கிடைக்கும். சிதம்பரம் விளையாட்டுகளே சொன்ன மிக அருமையாக இந்த பகுதியில் அந்த லைட் உண்டு. அந்த டிஜிட்டல் வண்ண விளக்குகள் பாத்தீங்கன்னா அந்த சபாநாயகர் முழுவதும் நடக்குது. இந்த இடத்திலே போடப்பட்டுள்ள என்பதனை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அமைச்சரும் இருக்கக்கூடிய நகர்மன்ற தலைவரும் குறிப்பிட்ட